ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோல்டு ரேட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தங்கம் வரலாறு காணாத உயர்வு அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லா பக்கமும் நியூஸ் வந்து ஏறி இருக்குது. இன்றைக்கி வந்து கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 2022 1 2025 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கிராம் பார்த்தீங்கன்னா 7525, ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா 60,200. 60,000க்கு மேலே தங்கம் போனது இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம். யாராலுமே வந்து அதை வந்து நினைக்கவே முடியல. 60,000 கோல்டு போயிடுச்சான்னு சொல்லிட்டு. சில்வர் பார்த்தீங்கன்னா ₹104 இருக்குது. இப்போ வந்து கோல்டு வந்து இது மாதிரி வந்து மேலும் மேலும் ஏறுச்சுன்னா எப்படி தங்கம் வாங்குறது? அது நம்ம வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்லிடலாம். தங்கம் வந்து கடந்து வந்த பாதை அதையும் நம்ம பார்த்துடலாம். கோல்டு வந்து ஏன் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். தென் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து டெய்லி வந்து கோல்டு ரேட் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரும். 9:30லேருந்து 9:40க்குள்ளே. அதை பார்த்து கூட நிறைய பேர் சீட்டு பே பண்ணுறதுக்கு கூட ட்ரை பண்ணுறீங்க. இன்றைக்கி ஒரு சிஸ்டர் கூட வந்து சீட்டு பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து 9:30 கொடுத்துருந்தீங்க. நான் வந்து 9:40க்கே வந்து ஆப்பில் வந்து சீட்டு வந்து பே பண்ணிட்டேன் அப்படின்னும்போது, நான் சொல்லும்போது வந்து ஆப்பில் வந்து ரேட் வந்து 9,450 தான் இருந்துச்சு. அதில் வந்து சீட் பே பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக வந்து நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். டெய்லியுமே வந்து கோல்டு ரேட் வந்து அதில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து பே பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். சில பேர் வந்து டிஜிகோல்டு மூலிமா கூட பே பண்ணுறதுக்கு நிறைய பேர் சீட்டு வந்து பே பண்ணுறீங்க. கையில் இருக்கிற சில்லற காசு அந்த மாதிரி வந்து உண்டியல் சேவிங்ஸ் பதில் வந்து நம்ம டிஜிகோல்டில் சேவிங்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மெத்தடில் கூட நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி வந்து டெய்லி கோல்டு ரேட் சொல்லும்போது வந்து உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். தங்கம் ஏன் ஏறுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது என்னன்னே தெரியலங்க. தங்கத்துக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த வருஷத்துலேருந்து தங்கம் ஏறிக்கிட்டே தான் போகுது. இப்போ ட்ரம்ப் வந்து வந்துட்ட பிறகு கண்டிப்பா வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா சேஞ்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நான் கண்டிப்பா நினைக்கல. ஏதோ வந்து கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா, அவர் வந்து பதவியேற்ற உடனே மறுநாள்லேருந்து இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தங்கம் இன்னும் குறையுமா அப்படின்னு பார்த்தா, குறையறதுக்கு வாய்ப்பில்லன்ற மாரி தான் சொல்றாங்க நெறைய பேர் வந்து. நம்பள வந்து கோல்ட் ரேட் வந்து கண்டிப்பா வந்து 1 கிராம் வந்து 8,000 ரீச் ஆகும் மார்ச்சுக்குள்ள அப்படின்றாங்க. மார்ச்ல வந்து 8,000 ரீச் ஆச்சுன்னா, கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்பயே வந்து ₹7,525 இருக்குது. கண்டிப்பா வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா வந்து 8,000க்கு மேலலாம் போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். தங்கம் வந்து 2023ல வந்து எவ்வளோ வித்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023ல ஜான்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 கிராம் ₹5,090 வித்துச்சு 2023ல. அதுவே வந்து நம்ம வந்து ஹை அப்படி சொல்லிட்டு நெனச்சிட்டு இருந்தோம். ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா வந்து 40,720 வித்துச்சு. அதே வந்து 2024ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சவரன் 1 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 5,915 லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா. அப்ப சவரன் பார்த்தீங்கன்னா 47,320. இப்ப இப்ப பார்த்தீங்கன்னா இதே ஜனவரி 2025ல பார்த்தீங்கன்னா 7,525. வருஷம் வருஷம் வந்து கோல்ட் ரேட் இப்படி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, நம்ம என்னதான் பண்றது? உங்களுக்கே பார்த்தாவே தெரியும் பாருங்க. ஒரு 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 நான் கடந்த ஒரு 3 வருஷத்துல வந்து டிஃப்ரென்ஸ் மட்டும் சொல்றேன். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு பாருங்க. இப்ப அதே வந்து 2026 வந்து எவ்வளோ வரும்னு வந்து நம்ம நெனச்சா, கண்டிப்பா வந்து எவ்வளோ வரும்னே சொல்ல முடியாது. 60,000 இருக்குது, 80,000 வரலாம், 1,00,000 கூட வரும்னு சொல்றாங்க. அந்த 1,00,000 எப்போ வரும்னு தெரியாது. நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா தங்கம் சேர வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க. சின்ன சின்ன முதலீடா செய்யுங்க. நம்ம வந்து பெரிய அமௌண்ட் பல்கா இருந்தா தான் கோல்டு வாங்கணும் அப்படின்றதே கிடையாது. சின்ன சின்ன முறையில வந்து தங்கத்த வந்து சேவிங்ஸ் பண்ணுங்க. இது வந்து கரெக்டான டைமா கோல்டு ரேட் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க வந்து பாருங்களேன். 2023ல 40,000 வந்துச்சு. 24ல 47 வந்துருக்குது. 25ல 60,000 வந்துருக்குது. இத வந்து நம்ம கரெக்ட் டைமா பார்த்துக்கிட்டே யோசிச்சுட்டே இருந்தா, இன்னும் ஏறிக்கிட்டே தான் போகும். நீங்க வந்து அத வந்து பார்க்காம, நம்ம வந்து கையில இருக்கிற காச கொஞ்சம் கொஞ்சமா சேவிங்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு உங்களால வந்து எவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ண முடியும்னு ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களால வந்து ரூ. 1000 சேவ் பண்ண முடியுமா? ஒரு கோல்டு சீட்டு வந்து போட்டுருங்க. கோல்டு சீட்டு போட்டீங்கன்னா, மாசம் வந்து ஒரு சீட்ட வந்து போட்டுருங்க. அதில வந்து நோ வேஸ்டேஜ் ஸ்கீம் வந்து போங்க. நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன். 25 கோல்டு ஜுவல்லரி ஷாப்ஸோட கம்பேரிசேஷன் போட்டிருப்பேன். அந்த வீடியோவ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதில வந்து 25 கடையில வந்து என்னென்ன ஸ்கீம் வந்து என்ன பெனிஃபிட் தராங்கன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அதில கண்டிப்பா ட்ரை பண்ணுவேங்க. நான் முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது நோ வேஸ்டேஜ் குடுக்குறாங்களா பார்க்கணும். கிராமா வர வைக்கிறாங்களா அக்கவுண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2த்தையும் நீங்க கண்டிப்பா வந்து பார்க்கணும். ஏன்னா வந்து கிராமா வைக்கிறாங்களான்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். தென் பார்த்தீங்கன்னா நோ வேஸ்டேஜ். ஏன்னா வந்து கோல்டு நம்ம சீட்டு கட்டுறதே வந்து பெனிஃபிட்காக தான் போகும். அதனால வந்து இது 2த்தையும் நீங்க பாருங்க. இந்த 25 கடையில வந்து கம்பேரிசேஷன் வீடியோ போட்டிருப்பேன். நீங்க எந்த கடையில போடணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா போடுங்க. அது இல்லாம சில சில இடத்துல நோ வேஸ்டேஜ் இருக்கும். சில இடத்துல வந்து 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இருக்கும். சில கடையில 50% வேஸ்டேஜ் இருக்கும். நீங்க எந்த கடையில போட்டாலும் பரவால்ல. அந்த வேஸ்டேஜ் வந்து கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க.
செகண்ட் வந்து கோல்டு காயின் போயிடுங்க. கோல்டு காயின் வந்து நீங்க வந்து மந்த்லி நம்மக்கிட்ட கையில காசு இருக்குது. நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ற காசு இருக்குது அப்படின்னா, மினிமம் வந்து ஒரு 100 மில்லிகிராம்ஸ் ஆச்சும் காயின் போங்க. 100 மில்லிகிராம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ₹75 வந்து ஒரு கிராமுக்கு வந்து ஒரு காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் ப்ளஸ் வந்து 3% ஜிஎஸ்டி வாங்க. இந்த மாரி எனக்கு வாங்க இஷ்டம் இல்ல. நான் வந்து சின்ன சின்னதா காயின் வாங்கி என்ன பண்ண போறேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, டிஜி கோல்டு வந்து போயிடுங்க. டிஜி கோல்டுல பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குதோ, அத வந்து நீங்க சேவிங்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். உங்ககிட்டேருந்து ₹100 இருந்துச்சுன்னா கூட நீங்க வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் டிஜி கோல்டுல. இது வந்து போத்தீஸ்லயும் இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா வந்து தங்கமயில் இது 2மே இருக்குது. நான் 2த்த பத்தியும் ஆல்ரெடி நான் லாங் வீடியோ போட்டிருப்பேன். கம்பேரிசேஷன் பண்ணியும் போட்டிருப்பேன். தனித்தனியாவும் போட்டிருப்பேன். நீங்க அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து சின்ன சின்னதா காசு நமக்கு சேவிங்ஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ₹100லேருந்து கூட சேவிங்ஸ் பண்ணலாம். அதில வந்து நமக்கு கிராமாவே வர வச்சு தராங்க. அது வந்து நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். நீங்க வந்து அது மாரி போங்க. இல்ல நான் வந்து ஜுவல்லரி தான் எடுப்பேன். எனக்கு வந்து சீட்டு, ஏலச்சீட்டு அந்த மாரிலாம் நான் போட்டிருக்கிறேன். நான் வந்து கோல்டு ஜுவல்லரியா நான் எடுக்கணும். ஏன்னா வந்து பெரிய அமௌண்ட் வந்திருக்குது. நான் வந்து அதில வந்து அம் ஜுவல்லரி எடுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லோ வேஸ்டேஜா போங்க. ஏன்னா வந்து வேஸ்டேஜ் அதிகமா குடுத்து வாங்காதீங்க. லோ வேஸ்டேஜில போங்க. லோ வேஸ்டேஜ் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு செயின் அந்த மாரி பேங்கிள் அந்த மாரி வாங்கும்போது மினிமம் வந்து செயினுக்கு 3%லேருந்து 5% பேங்கிளுக்கு வந்து ஒரு 6% வரும். நீங்க இந்த பெர்சன்டேஜும் நான் வந்து வேஸ்ட் பண்ணாம, நான் வந்து இத வந்து கோல்டா மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு ஒன் டைம் டெபாசிட் போங்க. ஒன் டைம் டெபாசிட் பார்த்தீங்கன்னா வந்து நெறைய கடையில வந்து இந்த ஒன் டைம் டெபாசிட் இருக்கு. காச வந்து அன்னைக்கு வந்து டெபாசிட் பண்ணி, அவங்க வந்து கிராமாவே நமக்கு வந்து வர வச்சு தராங்க. வேஸ்டேஜ் ஒரு ஒரு கடையில 18 இல்ல 100 அந்த மாரி இருக்குது. இத பத்தி வந்து நான் அடுத்து வந்து வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து எந்த கடையில தான் ஒன் டைம் டெபாசிட் இப்ப இருக்குது, என்ன சேஞ்சஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா நீங்க அதையும் வந்து நீங்க பாருங்க. பார்த்துட்டு வந்து உங்களுக்கு எந்த கடை ஓகேன்னும்போது அதில போடுங்க. அதில வந்து வேஸ்டேஜே இல்லாம எடுக்கலாம். நீங்க கட்டுற அமௌண்ட்ட வந்து டெபாசிட் பண்றது கிராமாவே வர வச்சு தந்துருவாங்க. ஒரு 11 மாசம் வந்து நீங்க வெயிட் பண்ற மாரி ஒரு 11 மந்த்துக்கு அப்புறம் நீங்க வந்து வெயிட் பண்ணி எடுக்கிற மாரி இருக்கும். சப்போஸ் நான் ஒரு 5 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் அந்த மாரி வந்து எடுக்கிறேன். எனக்கு அந்த டைம் வந்து எனக்கு நகை வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஒரு சில கடைகள்ல வந்து 5 மந்த்ஸ்னா 5%, 6 மந்த்ஸ்னா 6% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி தருவாங்க. அந்த மாரி கூட நீங்க வந்து போயிட்டு வந்து நீங்க வாங்கிக்கலாம். சப்போஸ் வந்து நான் வந்து கோல்ட வந்து ஃப்யூச்சருக்காக வந்து சின்ன நகையா வாங்கிட்டேன். அத வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னும்போது, எக்ஸ்சேஞ்ச் வந்து நீங்க டைரக்ட்டா நீங்க வந்து கோல்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு லாஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்து டெஸ்ட் சார்ஜ் இருக்கு, அது இருக்குது, இது இருக்குன்னு எல்லாமே கழிச்சிட்டு, உங்கள புது நகை எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதுக்கு ஒரு வேஸ்டேஜ் கட்டணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்சேஞ்ச் பண்ற இத வந்து அதையும் வந்து ஓல்டு கோல்டு டெபாசிட் சொல்லிட்டு நெறைய கடையில இருக்குது. அந்த டெபாசிட் போட்டுருங்க. ஓல்டு கோல்டு டெபாசிட் போடும்போது, நீங்க எவ்வளோ கிராம் கொண்டு போறீங்களோ, அது ஈக்குவலான வந்து அன்னைக்கு டுடே வந்து உங்களுக்கு வர வச்சு ஒரு பாண்ட் குடுத்துருவாங்க. அந்த பாண்ட் மூலியமா நீங்க வந்து ஒரு 11 மந்த்ஸ் வெயிட் பண்ணி, நீங்க அது மாரி கூட கோல்ட வாங்க ட்ரை பண்ணுங்க. நெறைய பேர் வந்து கோல்டு வாங்குறதுக்கு வந்து ரொம்ப தயங்குறாங்க. கோல்ட் ரேட் இன்கிரீஸ் ஆயிருக்குது. 60,000 அப்படின்னு நீங்க பார்க்காதீங்க. மாசம் மாசம் ரூ. 1000ன்றது உங்களுக்கு ஈஸியான ஃபிகர். மாசம் மாசம் ஒரு 100 மில்லிகிராம்ன்றது ஒரு ஈஸியான ஃபிகர். அது இல்லாம உங்ககிட்ட வந்து டிஜிகோல்ட் ஆப் இருந்துச்சுன்னா, அனாவசியமா பண்ற செலவ வந்து உங்களால வந்து ரூ. 100லேருந்தே கூட சேவிங்ஸ் பண்ண முடியுன்றது, அது வந்து ஒரு பெஸ்ட்டான மெத்தட். இந்த மாரிலாம் வந்து கோல்ட வந்து சேவிங்ஸ் பண்ண பாருங்க. நான் ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் வந்து கோல்டு வந்து கம்பேரிசேஷன் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கோல்டு காயின் நீங்க இப்ப வாங்கியிருந்தீங்கன்னா, ஒரு 5 வருஷம் கழிச்சு சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லிட்டு, அந்த வீடியோவ ரெஃபர் பண்ணுங்க. உங்களுக்கு ஜுவல்லரி வேணுமா? காயின் வேணுமா? ஃபர்ஸ்ட்டே டிசைட் பண்ணிடுங்க. நான் ஜுவல்லரி தான் வேணும் அப்படின்றவங்க ஜுவல்லரி சைடு போயிடுங்க. நான் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மென்ட்க்கு தான் போறேன் அப்படின்னா, காயின் வந்து பெஸ்ட்டு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, காயின் வந்து அன்னைக்கு ரேட் நீங்க குடுத்துட்டா, அன்னைக்கு ரேட் அப்படியே குடுத்துருவாங்க. சில சார்ஜஸ் மட்டும் பண்ணுவாங்க. 1% ஆர் 2% மட்டும் லெஸ் பண்ணும். இதே வந்து நீங்க ஜுவல்லரி வந்து நீங்க வந்து சேல்ஸ் பண்றதா இருந்துச்சுன்னா, அதில டஸ்ட் இருக்குது. நீங்க போட்ட வேஸ்டேஜ் வந்து வேல்யூல வந்து கம்மி பண்ணிடுவாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா, நீங்க போடுற வந்து எல்லா சார்ஜுமே அதில வந்து வேஸ்ட் ஆயிடும். ஜுவல்லரிய பொறுத்தவரைக்கும் வேஸ்டேஜ் வந்து அதிகமா போகும். அதனால அது நமக்கு வேஸ்டேஜ். இதே பேங்க்குக்காக நீங்க யூஸ் பண்ண போறீங்க, பிளட்ஜ் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, பிளட்ஜ் பண்றதுக்கு ஜுவல்லரி பெஸ்ட்டு. ஏன்னா சில இடத்துல வந்து கோல்டு காயின் வந்து வாங்குறது கிடையாது சில கடைகள்ல. ஏன்னா வந்து ஜுவல்லரி தான் வந்து நாங்க பிரிஃபர் பண்ணுவோம். காயின் வந்து பிரிஃபர் பண்ண மாட்டோம்ன்னு சொல்றாங்க. எந்த கடையிலலாம் வந்து எந்த பேங்க்லலாம் வந்து கோல்ட வந்து பிளட்ஜ் பண்றதுக்கு காயின் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெறைய பேர் அந்த டீட்டெயில் கேட்டுட்டே இருக்கிறீங்க. நான் கேட்குற பேங்க்ல வந்து இல்லன்னு சொல்றாங்க. கனரா
பேங்க்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லன்னு சொல்றாங்க. வேற எதனா பேங்க்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெறைய பேர் வந்து காயின் வந்து பிளெட்ஜ் பண்ணணும்னு கேட்குறீங்க. யாருன்னா ஆல்ரெடி இந்த மாரி வச்சிருந்தீங்கன்னா, நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா, பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து கோல்டு காயின் எடுக்கிறதுக்கும், கோல்டு ஜுவல்லரி எடுக்கிறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்குது. அத வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணா நமக்கு என்ன லாபம் வரும்? அதே சப்போஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா என்ன லாபம் வரும்? அப்படின்றதையும் சொல்லிட்டேன். கண்டிப்பா வந்து இனிமேலாச்சும் தங்கம் வாங்காதவங்க கொஞ்சம் கொஞ்சமாச்சு சேர்க்க ட்ரை பண்ணுங்க. சின்ன சின்னதா நாளைக்கு வந்து பெரிய ஃபிகரா வரும். "சிறு துளி பெருவெள்ளம்" சொல்ல மாரி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க சேவிங்ஸ. ஃபியூச்சர் வந்து கேர்ள் சில்ட்ரன்ஸ்க்கு தான் வந்து கோல்டு போடணும். அந்த மாரிலாம் வந்து நீங்க திங்க் பண்ணாதீங்க. இது வந்து டவுரி அந்த மாரி வந்து திங்க் பண்ணி வந்து கோல்ட வந்து சேவிங்ஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னு நெனைக்காதீங்க. உங்களுக்கே நாளைக்கு எமர்ஜென்சி அப்படின்னா, கோல்ட வந்து சேல்ஸ் பண்ணலாம். அது வந்து நமக்கு உடனே வந்து லிக்விட் கேஷா வந்து நமக்கு கைக்கு மாறும். அதனால வந்து கோல்ட வந்து நீங்க வந்து இப்படி வந்து ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு வந்து உங்க பசங்களே வந்து படிப்புக்காக, இல்லன்னா நான் ஒரு வீடு, இடம் நீங்க ஏதோ வாங்க போறீங்க அப்படின்னா, நகைய எடுத்துட்டு போயிட்டு பிளெட்ஜ் பண்ணாலும் சரி, இல்லன்னா சேல்ஸ் பண்ணாலும் சரி, உடனே வந்து ரெடி கேஷ் நம்ம கையில கிடைக்கும். அதனால வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க கோல்டுல. இந்த வருஷத்துல இருந்தாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா டார்கெட் பண்ணி கோல்டு வாங்குங்க. சீட்டு போடாதவங்க கண்டிப்பா சீட்டு போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்ப தான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ். பை.